ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். என்னம்மா இப்பதான் குரு பயிற்சி, சனி பயிற்சி, நீங்க இப்ப ராகு கேது பயிற்சி, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஐயம், அச்சம் எல்லாமே கலந்துருக்கு. ஏன்னா நவ கிரகங்கள்ல 7 கிரகங்கள்ல செய்யக்கூடிய வேலையை இந்த ராகு கேது பிடுங்கி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். இவங்கதான் பிக் பாஸ். மத்தவங்க எல்லாம் வந்து செய்யறத நீங்க என்ன இவ்வளவு ஸ்லோவா செய்றீங்க, நாங்க செஞ்சிடறோம்னு ஒவ்வொரு காலமும் அவங்க வந்து 1.5 வருடத்துக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆகக்கூடியவர்கள், எதிர்மறையாக சுழலக்கூடியவர்கள். நேர்மறையா வந்து அவங்க வந்து டிரான்சிட்ல வரமாட்டாங்க, எதிர்மறையாக பயணிக்கக்கூடியவர்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் எனக்கே தெரியலமா எப்படிதான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதுல வந்து பலவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம நினைக்கிறோம் சனி பயிற்சியை கண்டுதான் பயப்படுறோம். அதை கண்டு பயப்படவே கூடாது. சனி வெறும் வந்து விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரகன். இவங்க வரக்கூடிய ஒவ்வொரு பாவம் தொட்டு நடக்கின்ற நன்மை தீமையை வந்து இவங்க ராகு கேதுக்கள் ரைட் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார்னா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலங்கள்லாம் வெயிட் பண்ணி இருந்து நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க போறாரு. அதனாலதான் நம்ம சனி பயிற்சியை கண்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அச்சம். இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் மீன ராசி இருந்து, அது பிரளய ராசி. நிறைய நம்ம டிரான்சிட்ல பார்த்திருக்கிறோம் என்ன நடந்திருக்குது இந்த 1.5 வருட காலம்னு அனைவரும் அறிந்தது. இப்ப அவங்க காற்று ராசியான கும்பராசிக்கு பயிற்சி ஆகுறாங்க. அது அவருடைய நட்பு வீடு. நட்பு வீடுனா நல்ல பலன்களை தந்துருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏலும். 12 ராசிக்கும் அவர் எப்படி சாதக பாதகங்களை தரப்போகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம வீட்டிற்கு வந்து வரப்போகிறார். அவருடைய சஞ்சாரத்தையும் வைத்து 12 ராசிக்கும் நடக்கவிருக்கும் பலன்களை இந்த பதிவுல காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக பாருங்க. இப்ப வரக்கூடிய ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை அறிந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் எப்பமா பயிற்சி ஆகுறாங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வருகின்ற 18/5/2025 வைகாசி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:25க்கு பயிற்சி ஆகுறாங்க. இந்த பயிற்சியால் நாம வந்து சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்வுகளையும் துல்லிய பலன்களாக 12 பதிவுகளாக தரவிருக்கிறோம். நீங்க பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிர்ந்துருங்க. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு இந்த சாயா கிரகங்கள் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கிறாங்கன்னு பார்க்கவிருக்கிறோம். எங்களுடைய கிரக பொசிஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 11 உங்களுக்கு வந்து ராகு பகவான் வருகிறாரு, லாப ராகுவாக வருகிறார். 12 வந்து உங்களுக்கு சனி பகவான் வருகிறார். குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு டிரான்சிட்ல வந்துறாரு. இந்த கிரகங்கள் இந்த பிக் பாஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது லாபத்தை தருவாங்களா அப்படின்ற ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு அதிகப்படியாக காணப்படுது. ரொம்ப பொறுமை, நிதானம், கவனம் தேவை. ஏன்னா 12 வந்து சனி இருக்கிறார். அதை வந்து உங்களுக்கு எப்பவும் வந்து நினைவு இருந்து கொண்டே இருக்கணும். இந்த காலகட்டம் ராகு பண்ணக்கூடியது என்னன்னா தொழில நல்ல மாற்றங்களை கொடுத்துருவாரு. பயணங்களால் லாபம், உங்களுக்கு அலைச்சல் திரிச்சல், நல்ல வந்து ஒரு பெரிய ஹியூஜ் நெட்வொர்க்ல வந்து உங்களுக்கு பணிபுரியக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளை எல்லாம் தந்துருவாரு. நல்ல வந்து ஒரு பொசிஷனு, புகழ், கௌரவம், அங்கீகாரம் இதற்கெல்லாம் எப்ப கிடைக்கும்? நம்ம வந்து ஸ்ரத்தையா உழைக்கும் போது கிடைக்கும். இந்த காலகட்டம் வந்து செய்யும் தொழிலே தெய்வம்னு இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க மூளை உழைப்பையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடுகின்றீர்களோ 12 இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தேவையில்லாத விடயத்தை எல்லாம் மட்டுப்படுத்தி இந்த லாபத்தை உணர செய்வார். இல்லைன்னா லாபம் கிடைக்கும் நீங்க வெறுமனே உட்கார்ந்தே இருக்க வேண்டியதான். இந்த காலகட்டங்கள்ல இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள், ஷேர் மார்க்கெட்ல, அதே போல நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்ட துறையில வந்து ஈடுபாடு அதிகரிக்கும். ரொம்ப கவனம் வேணும். தேவையில்லாம பணத்தை விட்டு நம்ம இந்த காலகட்டம் வந்து அதிகப்படியான நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். புது நபர்களிடம் வந்து ரொம்ப கவனம். தேவையில்லாம நீ அதை செய் இதை செய். ஏன்னா 5ல் உட்கார்ந்துருக்க கேது இதை இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார்.
தேவையில்லாத புதிய அறியாத தெரியாத நபர்களோ செயல்களையோ இந்த காலகட்டம் நீங்க மேற்கொள்ளவே கூடாது. நல்ல ஒரு அருமையான திருமண வாய்ப்பு, அதே போல நல்ல ஒரு சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம், உங்களுக்கான ஒரு பாக்கியங்கள் இதெல்லாம் நிச்சயம் உண்டு. உங்களுக்குன்னு ஒரு டைம் பாக்ஸை பிக்ஸ் பண்ணுங்க. உங்களை நீங்களே எவ்வளோக்கு எவ்வளோ தொழில கவனத்தை செலுத்தி உங்களுடைய புதுமைகளை புகுத்தி நீங்க செய்யும் பொழுது இந்த ராகு உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தருவார். ஏன்னா லாபத்தை நீங்க உணர முடியாது. ஏன்னா 12 இருக்கக்கூடிய சனி விரயத்தை சுட்டி காட்டி கொண்டு இருக்குது அல்லவா. அப்ப இந்த காலகட்டம் நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு, நிறைய தான தர்மங்கள் வரக்கூடிய நம்ம லாபத்துல ஒரு பங்கு ட்ரஸ்ட் ஈடுபாடு செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் உங்களுக்கு ஏற்படாது. விரயம் ஆய்போச்சு, நீங்களா செஞ்சுட்டீங்கன்னா அது ஒரு நன்மை, ஒரு சின்னதா முடிஞ்சிடும். அந்த கிரகங்கள் எடுக்க ஆரம்பிச்சா நம்மளால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த காலகட்டம் பெரியவர்கள்கிட்ட நல்ல ஆசீர்வாதம், நல்ல பெரியவர்களுக்கு தேவையான உதவிகள், உங்க வீட்டுல மூத்தவர்கள் இருந்தா அவங்க கிட்ட நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறது. இதே உங்களுக்கு சனியோ ராகு கேது புத்தி, சூரியன் ராகு புத்தி அந்தரம் இதெல்லாம் நடந்தா ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கான தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இதில் அனைத்திலையுமே நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா மனசுல ஒரு கலக்கம், ஒரு குழப்பம் இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். இதை தவிர்ப்பதற்கு நல்ல இறை தானம், இறை வழிபாடு இதுதான் உங்களை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கும். ஏன்னா அந்த கேது என்ன பண்ணுவார்னா புது புது பிரச்சனைகளையும் புது புது விஷயங்களையும் கொடுத்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஒரு சிந்தனை குழப்பத்தை கொடுத்துருவார். அப்ப தெளிவா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இறை மார்க்கம் தான். இறைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வழிபடுறீங்களோ, மெடிடேஷன் தியானம் பண்றீங்களோ, அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 24, 27, 75, 40 இந்த ஆறுல தான் படிக்கணும். இதை படித்து கொண்டு வரும்பொழுதும், கோளறு பதிகம் படித்து கொண்டு வரும்பொழுதும், அலங்காரம் கண்டர் அலங்காரத்தில் 38வது பாடல் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடனே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை பாடிதான் நீங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பணும். இப்ப இந்த காலகட்டத்துல அனைத்து வகையிலுமே நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தந்து இந்த லாப ராகு தரக்கூடிய லாபத்தை உணர செய்யும். அதை நீங்க விரயமாக்க போறீங்களா இல்ல சேஃப்டி பண்ண போறீங்களா என்பதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு என்ன தசாபுதி நடக்குது என்பதையும் பொறுத்துதான் இந்த பலன்கள் கூட குறைய இருக்கும். மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இந்த ராகு ஆனவர் எதற்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ண போறார்? அது தொழில் பொருளாதாரத்திற்கா இல்ல திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 12 ராசிக்கும் நம்ம பலன்களை துல்லியமா பார்த்திருக்கிறோம். இந்த ராகு கேதுக்கள் பலன்களை முழுமையா தந்துருமாமா, நல்ல பலன்களாவும் தந்துருமா, இல்ல அந்த ஏழரை சனியை கடந்து கொண்டிருக்கிறவங்க ரொம்ப பாதிப்போமா அப்படின்ற ஐயம்லாம் வரக்கூடாது. இந்த ராகு நம்மளுக்கு கும்பத்திலையும் கேது சிம்மத்துல இருக்காரு. இந்த இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருந்து இதே ராகு கேதுக்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சனி தசா, ராகு கேது தசா புத்தி, சூரியன் சந்திரன் தசா புத்தி அந்தரெல்லாம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சாயா கிரகங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ரொம்ப ஒன்றும் பெரிய வசதி வாய்ப்போடலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது, அதே போல சப்ப கிரகங்கள் ஆலயத்திற்கு சென்று வரும்பொழுது திருப்பாம்புரம், அதே போல காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம் சென்று வழிபடும் போது, நம்ம ஆத்தங்கர ஓரம், அரச மர ஓரம்லாம் பிள்ளையார் இருப்பாரு, அங்கெல்லாம் இந்த சர்ப கிரகங்களுடைய சிலைலாம் இருக்கும். அதை வழிபட்டு கொண்டு வரும் போதெல்லாம் நீங்க இதை லாபகமாக கையாண்டுடலாம். அதே போல யாரும் மற்ற ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு, அதே போல சாதுக்கள், சன்னியாசிகள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது, கர்ப்பிணி பெண்கள், நிறை மாத கர்ப்பிணிகளுக்கெல்லாம் உதவி பண்ணும்போது, 7 மாதம் குறைஞ்சது 7ல இருந்து 9க்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி பண்ணும்போது, அதே போல குழந்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்புலாம் இல்லாதவங்களுக்கு அந்த மருத்துவத்திற்கு நீங்க உதவும் பொழுது அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த ராகுகேது என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இந்த டிரான்சிட்ல வர்ற ராகுகேது
நீங்க அதிகப்படியான லாபத்துக்கு ஆட்படாம நல்லா உழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவுத்திறமையோடு நீங்க சிறப்பா திட்டமிட்டு செயல்படுத்தும் போது லாபம் உண்டு. நீங்க ஒரு செயலை செய்துட்டு உழைப்ப போட்டுட்டு நீங்க இந்த டைம்குள்ள நடக்கணும் அந்த காரியம் நடக்காது. அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டம்னா, ஒவ்வொரு முயற்சியையும் அதற்குரிய செயல்பாட்டையும் போட்டுட்டு நீங்க அடுத்த நிலைக்கு நோக்கி நீங்க கேஷுவலா பயணிக்கும் போது வெற்றி கிடைக்கும். இல்ல நான் இவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டேன் எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீங்க நின்னீங்கன்னா கேது அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிடும். அப்ப நீங்க வாழ்க்கையில உயரணும், ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போகணும் அப்படின்னும் பொழுது உழைப்பு உள்ள உறுதியுடன் தெளிவுடன் நீங்க செயல்பட்டு நீங்க கடந்து போய்கிட்டே எதையும் எதிர்பார்க்காம பற்று இல்லாம நீங்க கேஷுவலா நீங்க கடந்து கொண்டு போய்கொண்டே இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ட்ரஸ்ட் ஈடுபாடோடு தான தர்ம சிந்தனையோடு அருமையான பலன்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்பெல்லாம் அந்த படுக்கையில் இருப்பார் பாத்தீங்களா, கிருஷ்ணர் இருப்பார் இல்லையா, பள்ளி கொண்ட பெருமாளை தாராளமா வணங்குங்க. ஆயில்யம், மிருகசீரிஷம், ரோகிணி அந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க இந்த மாதிரி இந்த சர்ப கிரகங்கள் வழிபாடு செய்வதோ இல்ல இந்த பாம்பு பிடிக்கிறவங்களுக்கு உதவிலாம் செய்யும் பொழுது இந்த சாயா கிரகங்கள் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருமையான பலன்களை கொடுத்துரும். முக்கியமா நீங்க பெரியவங்க கிட்ட மனம் கோணாம அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஓரறிவுல இருந்து 6 அறிவு ஜீவராசி வரைக்கும் நீங்க நல்ல ஒரு அன்பு, அதிகப்படியான அன்பை கொடுங்க. எல்லா உயிர்களையும் உங்களை போல பாவித்து நீங்க ஒழுக்கம் அதே போல நீதி நேர்மையுடன் நடக்கும் பொழுது, நல்ல பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மையோடு நீங்க கடந்து வரும் பொழுது, விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது இந்த சர்வ கிரகங்கள் எதையும் நீ எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பாராதுன்னு நீங்க கடக்கும் பொழுது அதிகப்படியான பலன்களை உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் தந்துருவாங்க. இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கு நன்மையும் இவங்க தான், இவங்களுக்கு தேவையில்லாத பலன்களை தருவதும் நீங்க தான். அப்ப நீங்க இவங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்க போறீங்க என்பதை இந்த பதிவுகள் மூலம் தெரிந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொறுமையா பார்த்து உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி வாய்ப்பை அருமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.